இவ்ளோ பேராசைப்படுறது நல்லது கிடையாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு செய்யுங்க. உன்ன மாதிரி நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. புத்திசாலித்தனமா பணம் சம்பாதிக்க எனக்கு தெரியும். நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க போறேன்னு. லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத தொலைக்காம இருந்தா போதும். நீ மாம்பழத்தை சாப்பிடு, கொட்டையை பத்தி நீ யோசிக்காத. உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு எனக்கு இப்படிதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. மாம்பழங்களை எப்போ வேணாலும் சாப்பிடலாம். வினோத் ரொம்ப பேராசை பிடிச்ச ஒரு ஆளு. அவன் எப்பவுமே லாபத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்தவங்களை முட்டாளாக்குறது அவனுக்கு கை வந்த கலை. ஒரு நாள் அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது அவனோட மனைவி இப்படி சொன்னான். எப்ப பாரு வெட்டியாவே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது வேலை இருந்தா பரவாயில்ல, எந்த வேலையும் பண்ணாம சும்மா இருந்தா எப்படி? இப்படி இருந்தா நம்மளோட வீடு எப்படி ஓடும்? உனக்கு நான் வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல போல. நாள் பூரா ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க. அட, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பசி பட்னியா நீ இருக்க மாட்ட. அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற காசுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீ என்ன பேசுற? அமைதியை வாயை மூடிக்கிட்டு இரு. என்னுடைய வேலையில நீ தலை போடாத. எப்பவுமே என்ன திட்டிட்டு என்னோட வாயை அடைச்சிடுறீங்க. ஆர்த்தியும் வினோதும் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வினோத் ஆர்த்தி சொல்றத சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். ஆர்த்திக்கு ரசகுல்லா செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவ வினோத்காக ரசகுல்லாவை செஞ்சா. ரசகுல்லா ரொம்ப ருசியா இருந்தது. ரசகுல்லாக்களை சாப்பிட்டு வினோத்க்கு ஒரு யோசனை வந்தது. ஆர்த்தி, நீ ரொம்ப நல்லா ரசகுல்லா பண்றியே. ஒன்று பண்ணு, நீ ரசகுல்லா பண்ணு. நான் அதை மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு வித்துட்டு வரேன். கண்டிப்பாக நல்ல வருமானம் கிடைக்கும். அப்பாடா, இன்னைக்கு தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசிருக்கீங்க. நான் ரசகுல்லாவை செய்றேன், அப்புறம் நீங்க மார்க்கெட்ல அந்த ரசகுல்லாக்களை வித்துட்டு வாங்க. அப்புறம் ஆர்த்தி அவங்க நினைச்ச மாதிரியே ரசகுல்லாவை செஞ்சிட்டு இருந்தா. வினோத் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருந்தான். ஆர்த்தி கையால செய்யப்பட்ட ரசகுல்லாக்களை எல்லாருமே இஷ்டமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செஞ்சதால வினோத்க்கு நிறைய லாபம் கிடைச்சது. எல்லா ரசகுல்லாவும் வித்து போச்சா? எனக்கு உண்மையிலேயே தெரியாது. உன்னோட கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. நீ உண்மையிலேயே ரசகுல்லா ரொம்ப டேஸ்டியாக பண்ணுற. ஜனங்க எல்லாருமே நீ கையால் செஞ்ச குலாப் ஜாமுனை வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாமே வித்துருச்சு. நிறைய வருமானமும் வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. நல்லதுதான். ஆனால் இதில் நாம் நமக்கான லாபத்தை தேடணும். ஜனங்க எல்லாருக்குமே நீ செய்கிற சமையல் பிடிச்சிருக்கு. நாம் ஏன் அப்படின்னு இதோட சைஸை சின்னது பண்ணக்கூடாது? யாருக்கு என்ன தெரிய போகுது? 3 ரசகுல்லா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களில் நீ 4 ரசகுல்லா பண்ணு. அதில் நமக்கு ஒன்று மிச்சமாகும். அதில் நமக்கு லாபமும் நிறைய கிடைக்கும்ல. ஆனா அப்படி செஞ்சா ருசி நல்லா இருக்காது. அட, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே செஞ்சுடு. ஆர்த்தி எவ்வளவு புரிய வச்சாலும் கூட வினோத் ஆர்த்தி சொல்றத புரிஞ்சுக்கவே இல்ல. அவன் நிறைய லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில ரசகுல்லாவோட சைஸ கம்மி பண்ணிட்டான். அதோடவே சக்கரை பாக்கோட பதத்தையும் கம்மியாக்கிட்டான். நான் தான் சொன்னேன்ல, யாருக்குமே எதுவும் தெரியாது. பாரு, சைஸும் சின்னதாயிடுச்சு. இப்போ நமக்கு நிறைய லாபமும் கிடைச்சிருக்கு. கை நிறைய சம்பாதிக்க போறோம். இதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. வினோத் இதே போல எல்லாரையும் முட்டாளாக்கி அவங்களுக்கு ரசகுல்லாக்களை வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஆர்த்தியோட ஃப்ரெண்ட் சுமன் தன்னோட ஹஸ்பண்ட் பிரகாஷ கூட்டிக்கிட்டு ஆர்த்தியோட வீட்டுக்கு வந்தா. ஆர்த்தி அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக அவ செஞ்ச ரசகுல்லாக்களை கொடுத்தா. ஆர்த்தி, உன்னோட கைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற மேஜிக் அப்படியே இன்னமும் இருக்கு. நான் இந்த ருசிய மறந்ததே கிடையாது. இன்னைக்கு திரும்ப உன் கைகளால செஞ்ச ரசகுல்லாவை சாப்பிட வந்திருக்கேன். அப்புறம் இந்த வாட்டி என்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்துட்டேன். உண்மையிலேயே ஆர்த்தி, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சுமனுக்கு நிறைய விதமான ஸ்வீட்ஸை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவள் எப்போவுமே நீங்கள் கையால் செய்கிற ரசகுல்லா பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பா. நானும் அந்த ரசகுல்லாவை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தான் நான் இந்த ரசகுல்லாவை டேஸ்ட் பண்ண போகிறேன். இது உங்களோட பெருந்தன்மைதான். பிரகாஷும் சுமனும் கருப்பு ரசகுல்லாவை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரசகுல்லாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரகாஷ் எந்திரிச்சு நின்னுட்டாரு. என்னாச்சுங்க? ஏன் இப்படி திடீர்னு எந்திரிச்சிங்க? ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? சுமன், எப்படியோ அடுத்த மாதம் நம்ம பொண்ணோட பிறந்த நாள் இல்லையா? நாம் ஏன் ஆர்த்தி செய்கிற ரசகுல்லாவை அன்னைக்கு பார்ட்டியில் வைக்கக்கூடாது? நீங்க கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. ஆர்த்தி, நீங்கள் எங்கள் பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில் ரசகுல்லா செஞ்சு கொடுப்பீங்களா? ஆனா நான் எப்படி? நாங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டோம். நீ தான் எங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு ரசகுல்லாவை செய்யணும். இது ஃபைனல், அவ்வளவுதான். அப்புறம் நீ நல்லபடியா ரெடி ஆயிட்டு எங்களோட பார்ட்டிக்கும் வரணும். பார்ட்டி எந்த இடத்துல அப்புறம் எந்த நேரத்துலன்ற விஷயத்த நான் அப்புறம் சொல்றேன். ஆர்த்தி இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்பதான் அங்க வினோத் வந்தான். அப்புறம் ஆர்த்தி வினோத் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. வினோதும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான்.
பாருங்க வினோத், இது என்னோட ஃப்ரெண்டோட பார்ட்டி. அதனால நீங்க இந்த வாட்டி எந்த விதமான கஞ்சத்தனமும் படக்கூடாது. வாழ்க்கையில முதல் தடவையா என்னோட வேலைக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கெடுத்துறாதீங்க. ஆர்த்தி கருப்பு ரசகுல்லாவை செஞ்சு கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டா. வினோத் தன்னோட மூளைய உபயோகப்படுத்தி ஒரு காத்து நிரப்புற பம்பை எடுத்துட்டு வந்து அத ஒரு கருப்பு ரசகுல்லாக்கு அட்டாச் பண்ணிட்டான். அப்பதான் பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு ஆளு வினோத கூப்பிடுறதுக்காக வந்தான். வினோத் அந்த காத்து நிரப்புற பம்பை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். இதனால ரசகுல்லால காத்து நிரம்பிக்கிட்டே போச்சு. ரசகுல்லா ரொம்ப பெருசாயிடுச்சு. ஆர்த்தி கிச்சனுக்கு வந்தப்போ பார்த்தா அவ்வளோ பெரிய ரசகுல்லாவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டா. அட கடவுளே, இவ்ளோ பெரிய கருப்பு ரசகுல்லாவா? இது எப்படி நடந்துச்சு? என்ன ஆச்சு? ஏன் கத்துற? நான் குட்டி குட்டி ரசகுல்லாவை தான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய கருப்பு ரசகுல்லா எங்க இருந்து வந்துச்சு? அது என்னுடைய ஞாபகம் மருதி. நான் அதை கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக பம்ப் எடுத்து வச்சேன். ஆனா அதை எடுக்க நான் மறந்துட்டேன். அதனால தான் இது இப்போ இவ்வளோ பெருசா ஆயிருக்கு போல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒரு வாய்ப்பை கெடுக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க. பாவம் ஆர்த்தி தலைய புடிச்சுக்கிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டா. இவ்ளோ பெரிய சைஸ்ல இருக்கிற ரசகுல்லாவை வச்சு என்ன செய்யறதுன்னு வினோத்துக்கு கூட ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவனோட மூளையில ஒரு ஐடியா வந்தது. அட, நீ அழாத, எதுவும் ஆகல. அதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. இதுல என்ன நல்லது நடந்திருக்கு? அவங்களோட பார்ட்டிக்கு ரசகுல்லாவை கேட்டிருந்தாங்க. ஆனா நீங்க இதை கெடுக்கிறதுக்குனே இருக்கீங்க. அட பைத்தியக்காரி, கேளு. எல்லா ரசகுல்லாவையும் ஒரு கப்பில் போட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் நாம் இந்த பெரிய ரசகுல்லாக்குள்ள நிறைய குட்டி குட்டி ரசகுல்லாவை போட்டு கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் விரும்புவாங்க, நமக்கு நிறைய லாபமும் கிடைக்கும். நீ சொல்றது என்னவோ சரியாதான் படுது. பெரிய ரசகுல்லாக்குள்ள சின்ன சின்ன ரசகுல்லாக்கள் இருந்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆர்த்தியும் வினோதும் அப்படியே செஞ்சாங்க. இப்படி ஒரு பெரிய ரசகுல்லாக்குள்ள சின்ன சின்ன ரசகுல்லாக்களை வைக்கிற ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எல்லாருமே அவங்களோட பார்ட்டியில பெரிய ரசகுல்லாவை வைக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ஆர்த்தியும் வினோதும் பணக்காரங்களாயிட்டாங்க.